உயிரே 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 ஐயா எந்தன் உயிர் நீரே ஐயா எந்தன் உயிர் நீரே. ஆழத்திலிருந்து உள்ள ஆளணும், அதான் ரொம்ப முக்கியம். கண்கள் அழுகிறதை விட உள்ளம் அழுகிறது ஒரு அனுபவம். இருதயம் அழணும், மனசு அழணும். அது எப்பொழுது அழுகிறதோ அப்பதான் நம்முடைய குற்ற உணர்வுகள் உணர்த்தப்படும். உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் உள்ளான இருதயத்திலிருந்து தேவனை துதிக்க பழக்கப்பட வேண்டும். மனிதர்கள் பார்க்க வண்ணமாய் ஐயோ அழுவதினாலேயோ சத்தம் போட்டு ஜெபிப்பதனாலேயோ அது அல்ல ஜெபம். உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். வேதத்துல பார்த்த அநேகர் உள்ளம் உடைத்து உருக ஜெபித்தார்கள். நாம் அப்படிதான் ஜெபிக்க போறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் உள்ளம் உடைக்கப்படணும். ஆண்டவரே எந்தன் உயிர் நீரே ஐயா எந்தன் உயிர் நீரே. ஆண்டவரே உள்ளம் உடைக்க சொன்னோம். தங்களுடைய பாவத்தை விட்டு விலகுவது உண்மையான ஒரு மகிமை. அதுதான் ஒரு மனிதன் ஜென்ம சுபாவத்தையோடு கூட தேவனை ஆராதிக்கவே முடியாது. மாம்சம் ஒரு நாளும் தேவனை துதிக்க முடியாது. உள்ளம் உடைக்கப்பட வேண்டும். இயேசுவே இயேசுவே பின்னே அலைந்து திரிந்தேனே, ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேனே, அரியணையில் ஏற்றி அழகு பாத்தி. எது அரியணை? ரட்சிப்பு தான் அரியணை. உடனே அரியணை சிங்காசனம் பணம் பொருள் ஐஸ்வர்யம் சொல்லி தயவு செய்து ஒரு கற்பனை வேண்டாம். அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தீர். மற்றவர்களை பார்க்கிலும் நாம் வித்தியாசப்பட்டிருக்கிறோம், வேறுபட்டிருக்கிறோம். பராக்கிரமசாலியா இருக்கலாம், பலவானா இருக்கலாம், யுத்தத்துல அனுபவம் இருக்கலாம், ஈட்டி இருக்கலாம். வெளி தோற்றத்துல நாம் ரொம்ப எப்படி சொல்றது பராக்கிரமர்களாய் காணப்படலாம், அல்லது ஆணலர்களாய் வீரர்களாய் காணப்படலாம். ஆனால் தாவீதை தேவன் பார்க்கும்போது அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்வை பார்த்து அவனை அரியணையில் ஏற்றி அமர வைத்தார். அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தே. அவனுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய விடுதலை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். ரட்சிப்பின் அனுபவத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் கிடைத்துட்டா அதுதான் அரியணை. பொக்கிஷங்கள் மேல உட்கார்றது பெருசு இல்லை. காசு, பணம், ஐஸ்வர்யம், சொந்தம், உறவு, இது இல்ல அரியணை. ஓ அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தே. ரட்சிப்பை ஒரு ஆவிக்குரிய மனிதன் ரட்சிப்பை அரியணையாக பார்க்க வேண்டும். அந்த அரியணையில நீ உட்கார்ந்துட்டேன்னா தேவன் உனக்கு கிரீடங்களை தருவார், மோதிரத்தை தருவார், பாதரட்சைகளை அனுபவிப்பார். ஐயோ அந்த சிங்காசனம், அந்த அரியணை எல்லாவற்றையும் உனக்கு தரும். அதான் அந்த ரட்சிப்பு. என் திட்ட ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்ட ஆசைகள்
சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாண்டும் திட்டம் தந்தீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்?